சட்டமன்றத்தில் பேசிய ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன், எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆசியோடு திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று பேசியிருப்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு மதுரை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். அதிமுகவோட கொள்கைன்னு கேட்டாலே திமுக எதிர்ப்பில் தான் அவங்க வாழ்நாள் முழுவதும் இருந்தவங்க. இது வந்து இவங்க சொல்கிறாங்க திமுக கூட தேமுதிக கூட்டணி வச்சா புரட்சி கலைஞர் ஆன்மா மன்னிக்காதுன்னு. இது வந்து ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் ஆன்மா கூட மன்னிக்காது. அவர் சொன்னதை அவரை பேச நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம். அவர் இப்போ இபிஎஸ் அணியில் இருந்தார், அப்புறம் ஓபிஎஸ் அணிக்கு போனார், இப்போ திருப்பி திமுக சாதமாக பேசார். இங்கே வாய்ப்பு மறுக்கப்பட்டால் அவர் திமுக போல கூட இருக்கலாம். அதனால் அவங்க முதலமைச்சரோட பார்வை பரணுன்னு கூட பேசியிருக்கலாம். இது ஐயப்பன் வந்து சொன்னது தவறு தான். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை வச்சு தான் நம்ம அதில் வந்து பெரிய ஆள் ஆனோம். அது தவறு தானே. நம்மளுக்கு எதிர்ப்பான வச்சு டிஎம்கே தான். அது தேவையற்ற வேலை. இந்த கட்சியை வச்சு வளர்ந்தோம் அப்படின்றது இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு 4 சட்டசபைக்கு முன்னாடி ஏடிஎம்கேல முதல்வராக இருந்த பொருளாளராக இருந்த பன்னீர்செல்வம் சொல்கிறாரு. இதில் வந்து ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு தரம் இல்லாதவங்களை வந்து கொண்டு வர்றது, இந்த மாதிரி பல் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். எங்கள் அப்பா வந்து கலைஞரோட ரசிகர் அப்படின்றதெல்லாம் சொல்கிறதெல்லாம் அம்மா இருக்கையில் இந்த வார்த்தையெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. மக்கள் குரல் பகுதியில் மதுரை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.